ரஜினியின் 173வது திரைப்படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கப் போகிறாராம். விரைவிலே இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்தில் ரஜினியோட கெட்டப் குறித்து ஒரு சூப்பரான தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் தான் அடுத்துதான் நடிக்க போகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. விரைவிலே இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என ரசிகர்கள் ரொம்பவே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ராஜ் கமல் ஃபிலிம் சார்பாக கமல் தயாரிக்க போகும் இந்த படத்தை முதல்ல சுந்தர்சி இயக்குவதாக இருந்தது. பின்பு சுந்தர்சி திடீரென இந்த படத்திலிருந்து விலகியதை தொடர்ந்து அவருக்கு பதில் வேறொரு இயக்குனரை ரஜினி மற்றும் கமல் தேடி வந்தாங்க. பல இயக்குனர்கள் ரஜினி மற்றும் கமலிடம் கதை சொன்ன நிலையில் அதில் பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் சொன்ன கதை இருவருக்கும் பிடித்து விட்டதாம். இவர் தான் தலைவர் 173 படத்தோட இயக்குனர் என்பது உறுதியான நிலையில் இந்த படத்தில் ரஜினி நடிக்க போகும் கெட்டப் குறித்து ஒரு சூப்பர் தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினி இந்த படத்தில் மீசை இல்லாத ஒரு கெட்டப்பில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இந்த வயதில் ரஜினிக்கு இந்த கெட்டப் செட் ஆகுமா என கேள்வி கேட்டு வராங்க. பல வருடங்களுக்கு முன்பு ரஜினி தில்லுமுல்லு என்ற படத்தில் மீசை இல்லாமல் நடிச்சிருந்தார். அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து பாபா என்ற படத்தில் மீசை இல்லாமல் நடித்தார். பிறகு எந்திரன் படத்தில் ரோபோ என்ற ரோலுக்காக ரஜினி மீசை இல்லாத லுக்குக்கு மாறினார். தற்போது தலைவர் 173 படத்திற்காக ரஜினி மீசை இல்லாத கெட்டப்புக்கு மாற இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆனால் இது உறுதியான தகவலாக இல்லையா என்பது தெரியல. ஏனென்றால் இன்னும் தலைவர் 173 திரைப்படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இயக்கப் போகிறார் என்பதே உறுதியாக அறிவிக்கப்படலை. அதற்குள் இந்த படத்தில் ரஜினியோட கெட்டப் குறித்து வெளியாகும் தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை உள்ளது என தெரியலை. ஆனால் ரஜினி இந்த வயதில் மீசை இல்லாமல் நடித்தா அவருக்கு செட் ஆகுமா என்ற பெரிய சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் ரஜினிக்கு மீசை இல்லாத லுக் சிறப்பாக இருந்தது. ஆனால் தற்போது ரஜினியின் வயதை கருத்தில் கொண்டு அந்த லுக் நன்றாக இருக்குமா என ரசிகர்கள் பேசி வராங்க. இருப்பினும் லுக் டெஸ்ட் எல்லாம் வைத்து அந்த கெட்டப் பொருத்தமாக இருந்தால்தான் ரஜினியின் லுக் மாற்றப்படும். இல்லை வேறொரு லுக்கில் தான் ரஜினி நடிப்பார். இதற்கிடையில் தலைவர் 173 திரைப்படம் அதிரடியான ஆக்ஷன் படமாக இல்லாமல் ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர் படமாக தயாராக இருப்பதா தகவல்கள் வருகின்றன. சமீப காலமாக சீரியஸான படங்களிலே ரஜினி நடித்து வருவது ஒரு மாறுதலுக்காக ஃபீல் குட் கமர்ஷியல் படத்தில் நடிக்க முடிவெடுத்திருக்காரு. அதற்கு ஏற்றாற் போல ராம்குமார் சொன்ன கதை இருக்கவே ரஜினி அவரை தான் தலைவர் 173 திரைப்படத்தோட இயக்குனராக தேர்ந்தெடுத்து இருக்கிறார் என தெரிகிறது. இந்நிலையில் தலைவர் 173 திரைப்படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரஜினியின் பிறந்த நாளில் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அப்படி இல்லை என்றால் இம்மாதம் தலைவர் 173 திரைப்படத்தோட அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்த்திருக்காங்க ரசிகர்கள். மேலும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்கி 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் இந்த படத்தை வெளியிடும் முடிவில் படக்குழு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் தலைவர் 173 திரைப்படத்தை எடுத்தால் நல்லாயிருக்கும்? மீசை இல்லாத லுக்கில் ரஜினிக்கு செட் ஆகுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.